ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹஜா. மியூசிக் ஸ்டுடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஹோம் ஸ்டுடியோ எடுத்துக்கிட்டோம்னா நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம மியூசிக்கல் கீபோர்ட், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் மானிட்டர், அப்புறம் கீபோர்ட், டைப்பிங் கீபோர்ட்ஸ், நிறைய எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு. சரிங்களா? ஸோ டஸ்ட்டு வரவே கூடாது. டஸ்ட் இல்லாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ டஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த போர்டிலலாம் போயிட்டு உங்களுக்கு அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா, இப்போ கீபோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லேயரில் போய் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த சென்சார் மேலாம். ஸோ கீஸ் ஒர்க் ஆகாது. ஸோ மறுபடியும் கீபோர்டை பிரித்து அதில் ப்ளோயர்லாம் பண்ணி நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி டஸ்ட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதை நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ டெய்லி காலைல துடைக்கலாம். ஸோ அல்லது முடிஞ்ச அளவுக்கு டஸ்ட்டு வராத மாதிரி நம்ம பேக் பண்ணிடலாம் ரூமை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டியும் நமக்கு டஸ்ட்டு வருது. என்னோட கேஸ்லையும் அதான் என்னென்னா, நான் ஒரு கம்ப்ளீட்டாக ரூம் பேக் பண்ணிட்டேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கீபோர்ட் மேலே லேயரு, கம்ப்யூட்டர் மேலே படிக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, இது நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது இந்த ஏர் பியூரிஃபையர் பற்றி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. ஸோ அது எனக்கு டவுட்டாகவே இருந்தது. ஏர் பியூரிஃபையர் சக் பண்ணுமா, இல்லை ஏர் மட்டும் பியூரிஃபை பண்ணுமா அப்படிங்கிறது. ஸோ அதை துணிஞ்சு ஒரு டிவைஸ் ஒன்று வாங்கினேன். ஸோ அது இந்த கோவேன்னு ஒரு பிராண்டில் 150 மாடல் ஒன்று வாங்கினேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் கீபோர்ட், கிட்டார் டுட்டோரியல்ஸ், லாஜிக் ப்ரோ, கேரேஜ் பேண்ட், எஃப்எஸ் ஸ்டுடியோ, அது மாதிரி மியூசிக் ப்ரொடக்ஷன் டுட்டோரியல்ஸ், அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட வீடியோ செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ நான் என் ரூமை பேக் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு எனக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கோவே கம்பெனியில் நான் செக் பண்ணேன். ஆனால் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, சக் பண்ணும் சார், பட் ஓரளவுக்கு லேயர் குறைக்கும், கம்ப்ளீட்டாலாம் சக் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஓரளவுக்கு குறைக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு மாடல் வாங்கிட்டேன். ஸோ இது எனக்கு ஆஃபரில் 12,000 சம்திங் வந்தது. ஸோ அது நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட அன்பேக்கிங் இப்போ நம்ம பார்க்கலாம். மாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் மாஸ்க் நினைக்கிறேன். நைஸ், மேட் இன் கொரியா. உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே கொரியா தான், கொரியன் மேட் தான். அவங்க கம்பெனி பேஜ் ப்ராடக்ட் பேஜ், ப்ளஸ் பேக்கில் எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் சென்டர் அவைலபிள்னு போட்டிருக்காங்க, ஆல் இண்டியா ஆஃபீஸஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், திக்கான அட்டையில், ப்ளஸ் என்னென்னா இது நார்மலாக வெப்சைட்டில் அவைலபிள் உள்ளதான். அவங்களோட எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் நினைக்கிறேன் அது கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நம்ம அன்பேக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம பார்க்குற சைஸ். சரிங்களா? இந்த சைடு இந்த மேனுவல், இது வெப்சைட்லையும் அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபில்டர் செட் இருக்குது. ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணால் போதும், வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதான் 3 ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃபேன். ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம டைரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வால் சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பேப்பரே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கெப்பர் ஃபில்டர் உங்களுக்கு கவரில் போட்டுருக்காங்க. இது 2 years ஒன்ஸ் மாற்ற சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 24 hours யூஸ் பண்ணல அப்படின்னா, சரிங்களா? இல்லைன்னா 1 year தான் இதோட லைஃப் சைக்கிள்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. யூசேஜ் பொறுத்து அல்லது டஸ்ட் வர்றதை பொறுத்து இது இன்னும் மாறும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது இந்த டியோட்ரண்ட் ஸ்மெல்லாம் கவர் பண்ணுற ஃபில்டர்.
இதை வந்து நம்ம பாலித்தீன் கவர் எடுத்துட்டு ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு டச் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு வேல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம அதை ஒட்டணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், சரிங்களா? இந்த க்ரீன் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், ஃப்ரண்ட்னே போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த போர்ஷனை லாக் பண்ணிங்கன்னா கரெக்டாக. தட்ஸ் இட், ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இங்கே மேலேயே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம ஏசிலாம் இருக்கும் இல்லைங்களா, இது வந்து ப்ரீ ஃபில்டர். ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 days ஒன்ஸே வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா இது வழியாக தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாஸ் ஆகுது, சரிங்களா? இது வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வந்து ஹெப்பா ஃபில்டர் வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது. ஸோ இல்லைன்னா அது வந்து சீக்கிரம் உங்களுக்கு வீணாக போகிறது சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணியிருக்கோங்களா, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ டச் தான், வெறும் டச் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆட்டோ மோடில் வந்துடும், சரிங்களா? இங்கே வந்து ஒரு ஏர் வருது. இது இந்த டாப்பில் வர ஏர் வந்து நல்ல ஏர் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏர் நல்ல ஏர் வரும், சரிங்களா? ஃபில்டரில் வந்து. ஸோ இது வந்து ஃபேன் ஸ்பீடு வந்து நம்ம மாற்றிக்கலாம், சரிங்களா? சும்மா ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும். செகண்ட் ஸ்பீட்னா கொஞ்சம் சவுண்டு கேட்குது செகண்ட் ஸ்பீடில். ஃபஸ்ட் ஸ்பீட்லாம் அவ்வளோ சவுண்ட் இல்லை. ஸோ இது ஆக்சுவலாக ப்ளூ கலர். ஸோ ப்ளூ கலர் வந்து ஓரளவுக்கு நார்மல். ரெட்டெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அது இப்போ மேனுவலில் போட்டுப்பாங்க பாருங்கள். ஸோ மறுபடியும் நம்ம ஆட்டோ மோடில் கொண்டு வரோம். ஸோ இந்த ப்ரீ ஒரு ஹெப்பா கார்பன் இருக்குது. இது வந்து என்னென்னா, இது வந்து லைட் எரியும். எப்போ லைட் எரியும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வரும்போது அந்த இதில் லைட் எரியும். ஸோ அப்போ நீங்கள் பண்ணலாம். ப்ரீ ஃபில்டர் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடியே மாற்றிக்கலாம். ஹெப்பா கார்பன் வந்து நீங்கள் ஜென்ரலி வந்து அது மாத்திர மாதிரி தான் இருக்கும் இந்த போர்ஷன் மட்டும், சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டாக வந்து ஆல்வேஸ் டிடெக்டிங், சரிங்களா? டிடெக்ட் ஆகிட்டு அது செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மறுபடியும் நம்ம ஃபில்டர் ரீசெட் பண்ணோன்னா ரீசெட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபில்டர்லாம் வந்து மாற்றிருக்கோம், இல்லை வந்து ப்ரீ ஃபில்டரை க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா இதை நம்ம திருப்பி செட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு இது வாங்கி, எப்படியும் மோர் தென் 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் இதை வந்து நான் ரொம்ப டிலே பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் ஒரு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து எப்படி இருக்குது, நம்ம ஒரு ஸ்டூடியோவில் வாங்கியிருக்கோம், அதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு 2 months நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இவ்வளோ டிலே பண்ணேன். என்னோட அப்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சைலண்ட் மோடு, அதுக்கப்புறம் நம்பர் 1, level 2, level 3 இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு பொறுத்த வரைக்கும் 24 hours அந்த level 3ல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60% வந்து டஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஏர்ல அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிற டஸ்ட்டு மட்டும் தான் அப்சர்வ் பண்ணுது, சரிங்களா? ஸோ அப்போ ஏற்கனவே வந்து படிஞ்சு இருக்குது அப்படின்னா அது வந்து அப்சர்வ் பண்ணுறதில்ல. ஸோ அதை நான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டஸ்ட்டை வச்சு கிளப்பி விடணும், சரிங்களா? அந்த டஸ்ட்டை வந்து ஏரில் வந்துருச்சுன்னா இது வந்து சக் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நம்பர் 3ல் வந்து நம்ம ஃபாஸ்ட் மோடில் பார்த்தீங்கன்னா சவுண்டு நல்லா நாய்ஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடு வந்து வர்றப்போ ஃபேனோட ஸ்பீடு வந்து அந்த சவுண்டெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கிறப்போ ஏதாவது மியூசிக் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, இல்லை அப்படி உங்களுக்கு ஆடியோ கேட்குறீங்க அப்படின்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நீங்கள் அந்த சைலண்ட் மோடில் வச்சுக்கலாம். சைலண்ட் மோடுங்கிறத விட நீங்கள் ஆட்டோ மோடு வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோ மோடு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சென்சார் ஒன்று இருக்கும் சைடில். அந்த சைடில் சென்சார் வந்து அந்த டஸ்ட்டு உள்ளே போகிறப்போ கண்டிப்பாக அது வந்து மறுபடியும் ஃபேன் 3ல் மாறிக்கும். ஸோ ஃபேன் 3ல் மாறினதுக்கப்புறம் அது வந்து ஸ்பீடு அதிகமாகும். கம்ப்ளீட்டாக எனக்கு அதுவுமே வேணாம், நான் வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணிட்டு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சைலண்ட் மோடில் போட்டுடலாம். அது 12,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் போதுன்னா பத்தாது. உங்களுக்கு வந்து இந்த ஃபில்டர் ஒன்று 3 ஃபில்டர் இருக்குது இதில்.
ஸோ அந்த 3 ஃபில்டரில் வந்து இந்த ப்ரீ ஃபில்டர் மட்டும் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ ஏன் இது வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு வீக்லி ஒன்ஸாவது வந்து இதை நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோ டஸ்ட் வந்து அதில் வந்துடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த அவ்வளோ அதில் உள்ள ஃபார்ம் ஆன டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே தான் படிய போகுது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக இதை அப்சர்வ் பண்ணியிருக்கு. எனிவே நான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருந்தது. உங்களுக்கு அந்த ப்ரீ லைட்டே வந்து ஆன் ஆகிடும். சரிங்களா? அது வந்து ரெட் மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்காகலாம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹெப்பா ஃபில்டர்னு. இந்த ஹெப்பா ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து மாத்திர மாதிரி இருக்கும். அது வந்து 2500 to 3000 வரும் அப்படின்னாங்க செட்டு. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து நம்ம வாட்டர் ஃபில்டர் மாதிரி தான். நம்ம ஃபில்டர் வந்து மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ ஏன்னா அது வந்து கெட்டு போயிடும் இல்லையா? அது கெட்டு போச்சுன்னா நம்ம திருப்பி மாற்றினா தான் அது வரும். அந்த ஸ்மெல் டிடெக்ஷன் வந்து பயங்கரமாக பண்ணுது. எனக்கு ஸ்மெல் டிடெக்ஷன் நல்லாவே இருக்குது. ஈவன் நான் ரூம் ஸ்ப்ரே அடித்தா கூட அது வந்து அது வேறு ஸ்மெல்லுன்னு நினச்சிக்கிட்டு அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் மோடில் இருந்துச்சுன்னா ஆக்டிவேட் ஆகிட்டு ஃபுல் ஸ்பீடில் போகும். ஸோ அது ஒன்று. ஸோ உங்களோட ஆக்சுவலாக நீங்கள் வந்து பெர்ஃப்யூம் போகணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டு போகிறது தான் பெட்டர். 10 or 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பெர்ஃப்யூம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணுறது பெட்டர். சரிங்களா? அப்புறம் ஏர் பியூரிஃபையிங் பொறுத்த வரைக்கும் அதுவும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏர் வந்து க்ளீனாக இருக்குது. பட் நான் அந்த பர்பஸ்க்காக வாங்கலை இது. சரிங்களா? இது வந்து நம்ம ஏர் பியூரிஃபிகேஷனுங்கிறது ஹைஜீனிக்காக இருந்தால் கூட அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஹைஜீனிக்காக போகக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து வெளில போனாலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம இதில் வந்து க்ளீனாகவே இருந்துட்டு வெளில போனோம்னா நமக்கு இன்னும் ரொம்ப சஃபராக இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம நேச்சுரல் வேல தான் நம்ம இருக்கணும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது நான் முழுக்க வாங்கினது வந்து டஸ்ட்டு சக்ஷனுக்கு மட்டும். இப்போது இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்டுடியோ வச்சுருக்கோம் எல்லாமே வச்சுருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபெக்டிவ்லாம் கிடையாது. ஒரு 50% to 60% வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்க முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஆனால் ஓரளவுக்கு குறைக்குது. ஒரு 24 ஹவர்ஸில் அந்த டாப் மோடில் டாப் ஸ்பீடில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த செக்ஷன் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ லாங் ரன்னிங்கில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து எதாவது இருந்ததுன்னா நான் என் ஃபியூச்சரில் வீடியோவாக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது நல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது எப்படி டஸ்ட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் எனக்கு டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும். நான் பண்ண இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பை பாய்.